ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்ங்க. இன்றைக்கி மார்னிங்கே வேலைக்கு வந்துட்டாங்க. இந்த மண்புழு உரத்தை பாருங்கள். இந்த சாணி போட்டு வச்ச இடத்துல மண்புழுக்கள் அந்த சாணியை சாப்பிட்டுட்டு போடுற புழுக்கை தான் மண்புழு உரம். இந்த புழுக்கையை நல்லா ஒத்து கவனிங்களேன். இதை தான் நம்ம மண்புழு உரமாக ஜலிச்சு கொடுக்குறோம். காய வச்சு நிழல்லே உணர்த்தி காய வைக்கணும். ஏன்னா அதில் நிறைய முட்டைகள் நிறைய இருக்கும் அந்த புழுக்கையில். இது ஜலிக்கிற இடத்துல புழுக்கள் எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்களேன். எல்லாம் சிறும்புழுக்கள் நிறைய இருக்குது இந்த முறை. இந்த புழுக்களை ஐசீனியம் யூஜீனியம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ புழுக்கள் கொட்டுது பாருங்கள். உரம் ஜலிக்கும் பொழுது இந்த சைடு வந்துடும். அந்த புழுக்க சொன்னேன் இல்லையா, இது இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடும் நம்மளுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உரம். யாராவது உரம் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். புழுக்கள் எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே சிறும்புழுக்கள் தாங்க. இது மாடி தோட்டத்துக்கு கரும்பு, வாழை, வேர்க்கடலை, தென்னை, பூச்செடிங்க, மரவள்ளிக்கிழங்கு, நெல் எல்லாத்துக்குமே போடலாங்க. இது மண் வளத்தை பாதுகாக்குங்க. சும்மா ஒரு ரோஸ் செடிக்கு கூட நீங்கள் வச்சு பாருங்களேன், எவ்வளோ செழுமையாக வளரும், எவ்வளோ பூ பூக்குதுன்றதை மட்டும் பாருங்கள். நல்லா கொத்தி விட்டுட்டு வச்சோம்னா செமையாக இருக்குங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.